அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வசந்தம் தொலைக்காட்சி வழங்கும் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். எல்லாம் வல்ல இறைவனுக்காய் நோன்பு நோற்று எல்லாம் வல்ல இறைவனுக்காய் நோன்பு திறக்க இருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. ரமலான் மாதம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையை நாம் நெறிப்படுத்திக் கொள்வதற்காக பல்வேறு தலைப்புகளிலும் நாம் தொடர்ந்தும் கலந்தாலோசித்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைய நாளும் மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பில் பேசியிருக்கின்றோம். அன்றாடம் நாம் செய்கின்ற செயற்பாடுகளை நாம் எந்த நோக்கத்தில் செய்கின்றோம்? எம்மை அடுத்தவர்கள் புகழாரம் சொல்வார்கள் என்றார், இவர் நல்லவர் என்று சொல்வார்கள் என்றார். இப்படி செய்தால் இறைவனிடத்தில் எம்முடைய செயற்பாடுகளுக்கான கூலிதான் என்ன? எல்லாம் வல்ல இறைவன் எவற்றை எமக்கு அனுமதித்திருக்கின்றானோ அதனை நாம் செய்வதற்கும், எவற்றை தடுத்திருக்கின்றானோ அவற்றிலிருந்து நாம் விடுபடுவதற்கும் யார் தயாராக இருக்கின்றார்களோ, யாருடைய செயற்பாடுகள் அப்படி இருக்கின்றதோ அவர்கள்தான் முத்தக்கின்கள், தக்வாவுடையவர்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆகவே இந்த தக்வா என்றால் என்ன என்பது குறித்து ஒரு புரிதல் எம்மத்தியில் நிச்சயமாக வேண்டும். அந்த தக்வாவோடு நாம் செய்கின்ற செயல்பாடுகளுக்கு மட்டும்தான் எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் நற்கூலி உண்டு என குர்ஆனும் ஹதீஸும் அழகாக சொல்லி காட்டுகிறது. அதன் அடிப்படையில் தக்வா குறித்து நாம் இன்றைய நாள் பேச இருக்கின்றோம். நம்முடைய கலையகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் சியாட் அஸ்ஹாரி ரில்வானி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷேக் அவர்களே, மிக முக்கியமான ஒரு கேள்வி, இம்மிடத்தில் நாம் பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் தெரிந்தால்தான் நம்முடைய அடுத்த கட்ட நகர்வுகளை நாம் சிறப்பாக செய்ய முடியும். நாம் ஏன் இப்படி செயற்படுகின்றோம் என்பதற்குரிய ஒரு தெளிவு எம்மிடத்தில் இல்லை. நாம் அடுத்தவர்களுடைய புகழாரங்களுக்கும் அடுத்தவர்கள் எம்மை பாராட்டுவார்கள் என்பதற்காக வேண்டியும் நாம் இப்படி செய்தால் அல்லாஹ்விடத்தில் கூலிகள் கிடையாது. ஆகவே இறையச்சமுடையவருக்குத்தான் இறைவனிடத்தில் நற்கூலி உண்டு என குர்ஆன் கூறுகிறது. இந்த இறையச்சம் என்றால் என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா அம்மா பஅத். இஸ்லாம் ஒவ்வொரு இபாதத்தையும், அதாவது அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட ஒவ்வொரு வணக்கத்திலையும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது ஒரு மனிதன் கிட்ட இருந்து அவருடைய தோற்றத்தையோ செயலையோ அல்ல, மாற்றமாக அவரோட உள்ளத்தில் அவர் என்ன எண்ணத்தோடு செய்கிறாருன்றது தான் எதிர்பார்க்குறான். அல்லாஹ் ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ் சொல்கிறான். நபி அவர்கள் கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ லா யந்துரு இலா சுவரிக்கும் வஅம்வாலிக்கும் வலாக்கின் யந்துர் இலா குலூபிக்கும் வஅமாலிக்கும். அதாவது அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய தோற்றத்தை பார்ப்பது கிடையாது, அவனுடைய செயலை பார்ப்பது கிடையாது, அவனுடைய உள்ளத்தில் என்ன நோக்கத்துக்காக வேண்டி அந்த அமலை செய்கிறார் என்றதை அல்லாஹ் பார்க்குறான். அதே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் கூறினார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத். ஒரு மனிதனுடைய அமலுக்குண்டான கூலி எப்படி கிடைக்கும் என்று கேட்டால் அவருடைய எண்ணத்தை பொறுத்து தான் கூலி வழங்கப்படும். அவருடைய எண்ணம் உலகத்துடைய லாபங்களை சம்பாதிப்பதாக இருந்தால் கியாமத்து மௌத்துக்கு பின்னாலே கூடிய வாழ்க்கையில் அதற்கு நன்மை கிடைக்க மாட்டாது. மௌத்துக்கு பின்னால் அவர் செய்த நன்மைகளுக்குண்டான பிரதிபலிப்புகளை அல்லாஹ் சொல்வான். எந்த மனிதருக்காக வேண்டி யாரோட பொருத்தத்துக்காக வேண்டி நீங்கள் செஞ்சீங்களோ அவரை பெய்த்து அணுகி உங்களோட அமல்களுக்குண்டான கூலியை கேட்டுவோம் என்பதாக. அதாவது ஒவ்வொரு அமலும் அல்லாஹ் ஹஜ்ஜ சொல்கிற நேரத்தில் சொல்கிறான், ஒத்தஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா. நீங்கள் ஹஜ்ஜுக்கு கட்டு சாதனங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஆனால் போகக்கூடிய நேரத்தில் ஆக சிறந்த கட்டு சாதனம் நீங்கள் கொண்டு போகிறது என்னன்னு கேட்டால் உங்களோட தக்வா, அல்லாஹுடைய பயம் மட்டும்தான். அல்லாஹ் உதுஹியாவுடைய அமலை பற்றி பேசுகிறான் குர்ஆனில். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா. அந்த மிருகங்களுடைய மாமிசத்தையோ அல்லது இரத்தத்தையோ அல்லாஹ் ஏற்றுக்கொள்றதில்லை. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். உங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணத்துக்காக நீங்கள் அமல் செய்றீங்கன்றதை மட்டும்தான் நல்லா பார்க்குறான். அதே போன்று அல்லாஹ் குர்ஆனுடைய ஆரம்பமே அல்லாஹ் சொல்கிறான், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன்.
இந்த குர்ஆனிக்குதே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது குர்ஆனில். ஆனால் குர்ஆன் யாருக்கு நேர் வழி காட்டும்? ஹுதல் லில் முத்தகீன். யார் உண்மையான தக்வா உள்ள மனிதராக இருக்கிறாரோ அவருக்கு தான் குர்ஆன் நேர் வழி காட்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லணும். அதே போல் அல்லாஹ் குர்ஆனில் நோன்பை பற்றி பேசுகிறான். அல்லாஹ் குர்ஆன் அல்லாஹ் நோன்பை பற்றி பேசுகிறேன். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் யாரை பார்த்து சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை விஸ்வாசம் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது. எதை போலன்னு கேட்டால், உங்களுக்கு முன்னால் ஒரு சமூகம் வந்தாங்களே, அந்த சமூகத்துக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது. எதற்காக வேண்டி? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்களும் இறையச்சம் உள்ள மனிதர்களாக மாறணும், நீங்களும் தக்வா உள்ள மனிதர்களாக மாறணும், அல்லாஹுடைய பயம் உள்ளவர்களாக, அல்லாஹுடைய சிந்தனை உள்ளவர்களாக. அதாவது ரமதானுடைய காலத்தை நாங்கள் பார்த்தோம் வேண்டா, பகலுடைய நேரம் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நேரம் நாங்கள் ஏனே மாதங்களில் செய்யக்கூடிய பல விடயங்களில் பகலுடைய நேரத்தில் விடுறோம். எனக்கு என்று சொல்லி உணவு ஹலாலாக்கப்பட்டிருந்துச்சு, ஆனால் நோன்புடைய காலம் நான் அல்லாஹ்வை பயர்ந்தவனாக ஹலாலான உணவையும் நான் உண்றதில்லை, நான் விட்டு வச்சுட்டிருக்கிறேன். ஏன்? அல்லாஹ் சொல்லிக்கிறான், நோன்புடைய பகல் நீ சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா குத்தமாக மாறிடும். அதே போன்று தான் ரமதானுடைய காலத்தில் நம்மில் அநேகமானவர்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்களை பார்ப்பதை விட்டும் தவிர்த்து கொள்கிறார்கள், அவைகளை பேசுவதை விட்டும் தவிர்த்து கொள்கிறார்கள் பலருடைய காலங்களில். ஏன் காரணம் என்று கேட்டால், அவருடைய உள்ளத்தில் ஒரு பயம் இருக்குது. இந்த மாதத்தில் அல்லாஹ் எனக்கிட்ட, அதாவது ஏனைய மாதங்களில் நான் பாவம் செய்தால் கேள்வி கணக்கு கடினமாகுவதை விட ரமதானில் நான் செய்யக்கூடிய பாவங்களுக்கு பயங்கரமான கேள்வி கணக்கு என்ற பயத்தினால் அவர் அந்த பாவத்தை விடுறார். இதே தான் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில். இந்த ரமதானில் நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்னன்னு கேட்டால், நீங்கள் தக்வாவை வாழ்க்கையில் உள்ளெடுக்கணும். உங்களோட வாழ்க்கையுடைய ஏனைய 11 மாதங்களும் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சு உங்களோட உடல் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த பயிற்சி ஏனைய 11 மாதங்களிலும் நீங்கள் தக்வா உள்ளவராக மாறணும். ஏனைய 11 மாதங்களிலும் நீங்கள் ஹராத்தை விட்டும் பாவகரமான செயலை விட்டு மூளை தடுத்துக்கொள்ளணும். அதைத்தான் அல்லாஹ் இந்த ரமதான் மூலமாக எதிர்பார்க்குறான். அப்படி என்றால் அல்லாஹ் தொழுவையை செல்லக்கூடிய நேரத்திலையும் குர்ஆனில் தக்வாவை இணைத்து தான் கூறுறான், இறையச்சம். ஜகாத் செல்லக்கூடிய அல்லாஹ் அதுலேயும் தக்வாவை இணைத்து தான் செல்கிறான். ஹஜ்ஜை கூறக்கூடிய அல்லாஹ் ஹஜ்ஜிலையும் தக்வாவை இணைத்து செல்கிறான். அதே போன்று குர்பானுடைய அமல், உத்ஹியாவுடைய அமல் குர்ஆனில் பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த அமல்லையும் அல்லாஹ் என்னத்தை செல்கிறான் என்று கேட்டால், நீங்கள் தக்வா உள்ள மனிதர்களாக மாறணும். அப்படி என்றால் தக்வா என்றால் என்ன? ஆகப்பெரிய ஒரு சிக்கல். தக்வா என்றால் என்ன? முழு பேரும் பேசுறது தக்வா உண்டாகணும். அப்படி என்றால் தக்வாவுக்கு என்ன வரை விளக்கணம்? தக்வா என்றால் வெறுமனே பயம் மட்டுமா? அல்லாஹ் பார்க்கிறான் என்ற பயம் மட்டுமா? இல்லை. உதாரணமாக இப்னு ரஜப் ரஹிமஹுல்லா இப்னு ரஜப் என்ற கூடிய ஒரு அறிஞர், மார்க்கத்துடைய இஸ்லாமிய அறிஞர் கூறுகிறார், அஸ்லு தக்வா, தக்வாவுடைய அடிப்படை என்னவென்றால் ஐ யஜஅலல் அப்து பைனஹு வ பைன மா யகாஃபுஹு, அதாவது அவர் பயப்படக்கூடிய ஒன்றுக்கு மத்தியில் ஒரு திரையை வைப்பது. அதாவது அவர் அமல் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த அமல் எனக்கு அல்லாஹ் கடமையாக்கினான் என்ற நம்பிக்கையோடு செய்கிறது. அதே போன்று அவர் பாவத்தை விட்டும் தன்னை தடுக்கக்கூடிய நேரத்தில் வெறுமனே இது பாவம் என்றதுனால தவிர்த்து கொள்றல்ல, அல்லாஹ் என்ன பார்க்குறானே என்ற அந்த சிந்தனையில் தவிர்த்து கொள்வது தான் தக்வா என்பதாக இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று தான் இப்னுல் கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மார்க்கத்துடைய முக்கியமான அறிஞர், அவர் கூறுகிறார், தக்வா என்றால் என்ன? அல்லாஹ்வுக்கு வழிபட்டு ஈமானுடன் நன்மையை எதிர்பார்த்தவராக இது அல்லாஹுடைய கட்டளை என்று விளங்கி அமல் செய்வது தான் தக்வா. அது மாத்திரமல்ல, ஒருத்தர் கஷ்டப்பட்டு தன்னை பாவத்தை விட்டும் தவிர்த்து கொள்கிறார். உண்மையிலே நன்மை செய்வது லேசென்றதை விட பாவத்தை விட்டும் ஒரு மனிதன் அவரை தடுப்பது மிச்சம் கஷ்டமான விடயம். இந்த காலத்தில் ஒரு மனிதனுக்கு நன்மை எவ்வளவும் செய்யலாம், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவரை செய்யக்கூடிய ஒரு பாவத்தை விட்டும் அவரை தவிர்த்து கொள்வது மிச்சம் கஷ்டமான ஒரு விடயம். ஒரு மனிதர் தன்னை பாவத்தை விட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது வெறுமனே பாவம் என்றதுனால தவிர்த்து கொண்டால் அவருக்கு அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இது பாவம் என்று தவிர்த்து கொள்றதோட இதை செய்யக்கூடாது என்று அல்லாஹுமே இருக்கிறான்.
குர்ஆனிலும் கட்டளை வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை செய்வதின் மூலமாக மனிதன் பெருத்த நஷ்டமடைகிறான் என்ற அந்த எண்ணத்துடன் யார் பாவத்தை விடுவாரோ இதுதான் தக்வா என்பதாக இப்னுல் கையும் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்றுதான் தல்க் இப்னு ஹபீப் என்ற கூடிய ஒரு பெரியார், ஒரு ஆலிம், அவர் கூறுகிறார், தக்வா என்றால் என்ன? ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்தவராக அமல் செய்வதும் பாவத்தை விட்டும் விலகக்கூடிய சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் என்னை இந்த பாவத்தை விட்டும் நான் விலகுவதின் காரணமாக எனக்கு இருலகத்திலும் வெற்றியை தருவான் என்ற நம்பிக்கையுடன் ஒரு மனிதர் பாவத்தை விடுவதிருக்கிறதே இதுதான் தக்வா என்பதாக தல்க் இப்னு ஹபீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள். அதே போன்றுதான் நாம் மிகவும் அறிந்த ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், தக்வா என்றால் என்ன? ஐயுதாஅ ஃபலா யுஸா, ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கு 100க்கு 100 வழிபடுவது, மாற்றம் செய்யாமல், ஐயுதாஅ வழிபடுவது, ஃபலா யுஸா அவர் மாற்றம் செய்கிறதல்ல, வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு மாற்றம் அல்ல, அவர் 100க்கு 100 அல்லாஹ்வுக்கு வழிபடுறார். அது மாத்திரமில்லை, வயதுக்குர் வலா யுன்சா, சதாவும் வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுடைய சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் என்னைய பார்க்கிறான் என்ற சிந்தனையுடன் ஒரு மனிதன் வாழ்வதிருக்கிறது, இதுவும் தக்வா தான் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று தான் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அவருக்கு தந்த நிஅமத்துகளுக்கு அல்லாஹ் அவருக்கு பல நிஅமத்துகளை வைத்திருக்கிறான். அவருடைய பார்வை ஒரு நிஅமத், அவருடைய கேள்வி ஒரு நிஅமத், அவருடைய அழகு ஒரு நிஅமத், அவருக்கு கிடைத்த செல்வம் ஒரு நிஅமத், பாக்கியம். நிஅமத் என்றால் பாக்கியம். அவருடைய பாக்கியங்களுக்கு அவர் நன்றி செலுத்துவது, குறைஞ்சபட்சம் அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை அவர் அந்த நிஅமத்துகளை உணர்ந்து அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவது, அந்த நிஅமத்துகளுக்கு அவர் நன்றி செலுத்துறது இருக்கிறதே இதுவும் தக்வாவில் ஒரு பகுதி என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் விளங்கி வச்சுக்கிற தக்வா என்னென்று கேட்டால் இன்றைக்கி நோன்பு பிடிக்கிறது தக்வா என்று விளங்கி வச்சுக்கிறோம், தொழுகிறது தக்வா என்று விளங்கி வச்சுக்கிறோம், அதே போன்று ஜகாத்தை நிறைவேற்றுவது தக்வா என்று விளங்கி வச்சுக்கிறோம், இரவுடைய நேரங்களில் அதிகமான நேரங்கள் இபாதத்தில் கழிப்பது தக்வா என்று விளங்கி வச்சுக்கிறோம். ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள், இவைகள் எல்லாம் தக்வாவில் ஒரு பகுதியாக இருந்தாலும் தக்வாவினுடைய உச்சகட்டத்தை ஒரு மனிதன் அடைவதாக இருந்தால் அவர் செய்ய வேண்டிய பிரதானமான அமல் என்னென்று கேட்டால், அல்லாஹ்வினால் எவைகளெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ, எவைகளெல்லாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இவைகளை செய்வதின் மூலமாக அந்த மனிதன் அல்லாஹுடைய கோபத்துக்கு ஆளாகுவான் என்று கூறப்பட்டிருக்கிறதோ அத்துணை விடயங்களையும் வாழ்க்கையில் முற்றுமுழுதாக ஏன்றிய அளவு விலகி தவிர்ந்து வாழ்ந்து கொள்வது இதுதான் தக்வாவுடைய உச்சக்கட்டம் என்பதாக கூறினார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலும் குறிப்பிட்டார்கள், இத்தகில் மஹாரிம தகுன் அபதன் நாஸ், நீங்கள் மக்களில் ஆகப்பெரிய வணக்கசாலி ஆகணும் வேண்டா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு கேட்டால், நீங்கள் வாழ்க்கையில் அதிகமாக அமல் செய்கிறத சொல்லலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் பல 1000 இஸ்திக்ஃபார்களை செய்யணும், இல்லாவிட்டால் நீங்கள் இன்னளவு ஜகாத் கொடுக்கணும், இன்னளவு சதகா செய்யணும். எதற்காக வேண்டி? நீங்கள் அல்லாஹ் கிட்ட மிகவும் பெரிய நேசமுள்ளவர் ஆகணும் என்றதற்காக வேண்டி நீங்கள் இந்தளவு அமல் செய்யணும் என்ற நிபந்தனை கிடையாது. மாற்றமாக நிபந்தனை என்னென்னு கேட்டால், இத்தகில் மஹாரிம, அல்லாஹ்வினால் எவைகளெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை தவிர்ந்து கொண்டால் வாழ்க்கையில் ஆகப்பெரிய ஒரு இபாதத்தாரியாக அல்லாஹ் வணங்கக்கூடிய மனிதராக மாறிவிடலாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதனால தான் தக்வா இல்லாத மனிதர் எங்கே கஷ்டப்பட போகிறார்? தக்வா இல்லாதவர் கஷ்டப்படக்கூடிய இடம் எங்கே? அவருடைய வாழ்க்கையில் அவர் கஷ்டப்படுற முக்கியமான இடம் எங்கென்று கேட்டால், அவருடைய வஃபாத்துடைய மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பம். கை செய்தத்தோடு வஃபாத்தாகிடுவார், நஷ்டத்தோடு மௌத்தாகிடுவார். ஏன்னு கேட்டால், அவர் நினைச்சது தக்வா என்று சொன்ன அமல் செய்கிறது மட்டும்தான், நான் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி. ஆனால் ஹதீஸில் வருவது, யார் அமல் செய்கிறதோட பாவத்தையும் செஞ்சு கொள்வாரோ அவருடைய இறுதி முடிவு மோசமானதாக மாறிவிடும். அதனால் வாழ்க்கையில் அமல் எந்த அளவு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட விடயங்களை வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வது தான் தக்வாவுடைய பிரதானமான அம்சமாக இருக்கிறது. நிச்சயமாக தக்வா என்றால் என்ன என்பது குறித்து மிகவும் தெளிவான ஒரு விளக்கத்தை தந்திருந்தீர்கள். அதாவது எல்லாம் வல்ல இறைவனுடைய பார்வை எம் மீது இருக்கிறது, எம்முடைய செயற்பாடுகள் அவனுக்கு பொறுத்தாற்போன்று இருக்க வேண்டும். நிச்சயம். அதே போல் நாம் ஒரு அறையில் இருக்கின்றோம்,
அந்த அறையில் யாரும் இல்லை என்றாலும் நாம் பாவம் செய்யக்கூடாது, ஏனென்றால் என்னை படைத்த ரப்பினுடைய பார்வை என் மீது இருக்கிறது என்கின்ற அந்த உணர்ச்சி, அந்த உணர்வு தக்வா என்று மிகவும் அழகான முறையில் சொல்லியிருந்தீர்கள். நாம் ஒரு தக்வாதாரியாக, ஒரு முத்தகியனாக எம்மை உருவாக்கி கொள்வதற்கு எவ்வாறான வழிமுறைகளை இஸ்லாம், ஹதீஸ், குர்ஆன் எப்படி கூறுகிறது? உண்மையிலே நாம் ஒரு தக்வாதாரியாக மாறுறதுக்கு நான் என்னுடைய உள்ளத்துடைய உள்ளம் சம்பந்தப்பட்ட பயிற்சிகளை தான் நான் குறிப்பாக எடுக்க வேணும். மேனு கேட்டால் அல்லாஹ் இந்த தக்வாவுடைய முக்கியத்துவத்தை பற்றி கூறக்கூடிய நேரத்தில் அல்லாஹும் குர்ஆனில் கூறுறது, வலகது வஸ்ஸைனல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும் அனித்தகுல்லாஹ். மனிதர்களே, நாங்கள் உங்களுக்கும் இந்த சமூகத்தினருக்கும் அதே போன்று இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தினருக்கும் நாங்கள் ஒரு உபதேசமாக, அதாவது ஒரு இரக்கமான ஒரு செய்தியாக நான் உங்களுக்கு முன்வைக்கிறது என்னன்னு கேட்டால், நீங்கள் அல்லாஹுவை 100க்கு 100 பயப்படக்கூடிய மக்களாக மாறணும். உலகத்துக்கு வந்த ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்ப்போம். ஒவ்வொரு நபிமார்களும் அந்த கூட்டத்தினர்களுக்கு கூறிய வார்த்தை, அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு நீண்டதொரு உபதேசம் செய்கிறார். அந்த உபதேசம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அந்த சஹாபியை பார்த்து கூறுகிறார்கள், உஸீக்கும் பி தக்வல்லாஹி வஸ்ஸம்இ வத்தாஆ. அதாவது நீங்கள் தக்வாவை கொண்டு நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன். எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடத்திலும், குறிப்பாக தனிமையில் இருக்கும் பொழுது நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் பயந்து வாழுங்க. அல்லாஹ் கிட்ட மட்டும் கேட்கக்கூடிய பழக்கங்கள் உண்டாக்கிக்கோங்க வாழ்க்கையில். இந்த நேரத்தில் யாருக்கும் எவருக்கும் எந்த ஒரு சக்திக்கும் உங்களை அசைக்க முடியாது என்பதாக விளங்கப்படுத்தினார்கள். ஏன் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரதானமான அம்சம் என்னவென்றால், எங்களோட வாழ்க்கையுடைய பிரச்சனைகள், எங்களோட வாழ்க்கையுடைய சிக்கல்கள், எங்களோட வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் அத்தனைக்கும் நாங்கள் விளங்கக்கூடிய பிரதானமான பிரச்சனை என்னன்னு கேட்டால், அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய பயம் எங்களோட உள்ளத்திலிருந்து கழட்டப்பட்டது. அதனால் நாம் இன்றைக்கு பெரும் கஷ்டத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். எங்களோட சொந்த முயற்சி, நான் ஒரு பாவம் செய்கிறதுக்கு முன்வாரேன், யாரும் கிடையாது, எவருக்கும் நான் பதில் கூறவும் தேவையில்லை, நான் தனிமையில் இருக்கிறேன், என்னுடைய அறையில் என்னுடைய டேட்டா என்ன மொபைலில் 100க்கு 100 இருக்கிறது, என்னால் பாவம் செய்கிறதுக்கு 100க்கு 100 சந்தர்ப்பம் இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் நான் என் உள்ளத்துக்குள்ளால் பயிற்சி கொண்டாடணும் இல்லை, அல்லாஹ் என்னைய பார்க்குறான், எனக்கிட்ட அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்க போகிறான் என்ற அந்த யக்கீன், அந்த நம்பிக்கை உள்ளத்தில் வந்துட்டு சொன்னால் அந்த பயிற்சி தான் தக்வாவை வளர்க்குமே ஒழிய, இல்லாவிட்டால் நான் வெறுமனே இபாதத் மட்டும் செஞ்சதால் நான் தக்வாதாரியாக போகிறல்ல. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நபிமார்களோட வாழ்க்கையை பார்ப்போமே. அல்லாஹ் குர்ஆனில் கூறுறான், ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தாண்ட கூட்டத்துக்கு உபதேசம் செய்யக்கூடிய நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், கஸபத் கௌமு நூஹினில் முர்ஸலீன். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பொய்ப்பித்தார்கள். எதன் காரணமாக என்ன கேட்டால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்னது, நீங்கள் என்னுடைய அருமை கூட்டமே, இது கால லஹும், அந்த கூட்டத்துக்கு சொன்னார்கள், இது கால லஹும் அஹூஹும், நீங்கள் என்னுடைய கூட்டமே, அல்லாஹுவை நீங்கள் பயந்துக்கோங்க, வேறு யாரும் பயப்பட தேவை கிடையாது, அல்லாஹுவை நீங்கள் பயந்துக்கோங்க என்று சொன்ன நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் சொன்னார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொய்ப்பித்தார்கள். அதே போன்று தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று தான் ஒவ்வொரு நபிமார்களோட வாழ்க்கையுடைய வரலாற்றை நாம் பிரட்டி பார்ப்போமாக இருந்தால், ஒவ்வொரு நபிமார்களும் இந்த உம்மத்துக்கு சென்னுண்டு தான், நீங்கள் அல்லாஹுவை பயந்துக்கோங்க, அல்லாஹுடைய சிந்தனையை வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும். ஒருவர் தொழிலுக்கு போகிறார், ஒருவர் பஜாருக்கு வியாபாரத்துக்கு போகிறார், இன்னொருவர் நிறுவனத்துக்கு வரார், அல்லது இன்னொருவர் தூங்க போகிறார், அல்லது ஒருத்தர் வெளிவாசல் தேவையை கழிப்பதற்காக வேண்டி போகிறார். எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் தன்னுடைய மனைவியுடன் உரையாடுகிறார், தன்னுடைய குழந்தைகளோடு இருக்கிறார். இப்படியாப்பட்ட எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் அவங்களோட சிந்தனையில் வர வேண்டிய முக்கியமான விடயம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ் என்னைய பார்த்துட்டு இருக்கிறான், அல்லாஹ் என்கிட்ட கேள்வி கணக்கு கேட்க போகிறான், நான் உலகத்தில் யாரையுமே மாற்றலாம், யாருக்கும் போய் கூறலாம், யாரை விட்டும் நான் தப்பலாம் உலகத்தில், ஆனால் மூத்துக்கு பின்னால் நான் செஞ்ச அத்துணை அமல்களும் என்னுடைய கையில் பட்டோலையாக வழங்கப்பட போகுது. அங்கு யாருடைய முழு உலகத்துடைய முன்னாலேயும் என்னுடைய பாவங்கள் முன்வைக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நான் தப்போடுமாக இருந்தால், நான் என்னுடைய உள்ளத்தில் வர வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், நான் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், என்கிட்ட அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்க போகிறான்.
கியாமத்துடைய நாளையில் மனிதர்கள் எந்த அளவு தடமாறுவார்கள் என்றால் முழு உலகத்தையும் அவர்கள் ஈடாக அல்லாஹ் கிட்ட வைத்து தன்னை காப்பாற்ற பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம். தன்னுடைய கணவன் மனைவியை விட்டும் விருண்டோடக்கூடிய நாள். எந்த குழந்தைக்காக வேண்டி தகப்பன் அவருடைய முழு நேரத்தையும் செலவழித்தாரோ அவர்கள் தன்னுடைய குழந்தை விட்டும் ஓடக்கூடிய நாள். நாம் பேசிக்கொண்டிருந்தோம் மஷேக் அவர்களே, எம்மை நாம் முத்தக்கீன்களாக ஆக்கிக் கொள்வதற்கு எம்மை நாம் எவ்வாறு பண்படுத்திக் கொள்வது என்பது தொடர்பாக தொடர்ந்தும் பேசலாம். அந்த தலைப்பு நிச்சயமாக பேசிக்கொண்டிருந்த தொடரில் கியாமத்துடைய நாளையில் சில மனிதர்கள் தன்னுடைய நண்பர்களை விட்டு ஓடக்கூடிய நாள். அவர்கள் உலகத்தில் தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டிய நேரத்தை அதிகமாக செலவழித்தவர்கள், பெற்றோர்களை மதிக்காமல், அதே போன்ற திருமணம் முடித்த சிலர்களும் தன்னுடைய மனைவியை மதிக்காமல் நண்பர்களுக்கு நேரம் கொடுத்தவர்கள், தன்னுடைய மனைவியை விட்டும் ஓடக்கூடியவர்கள் கியாமத்துடைய நாளில் சொந்த குழந்தையை விட்டும் பெற்றோரோடு விடுவார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் மனிதன் அல்லாஹ்விடத்தில் போய் ஒரு சபதம் செய்வானாம், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் நீ யாரை வேணும்னாலும் எடுத்துக்கோ, என்னுடைய மனைவியாக ஈக்கலாம், என்னுடைய குழந்தையாக ஈக்கலாம், யாரையும் எடுத்துவிட்டு என்னை நீ சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடு என்பதாக கூறுவான். ஆனால் இப்படி யார் கூறுவார்கள் என்று கேட்டால், யார் துனியாவில் வாழக்கூடிய கட்டத்தில் அல்லாஹுடைய பயத்தை விட்டும் அல்லாஹுடைய சிந்தனையை விட்டும் அவர்கள் பராமுகமாகி தனக்கு தாண்ட வாழ்க்கை தான் இஷ்டமான வாழ்க்கை, தனக்கு தான் விரும்பிய முறை வாழலாம், யாரும் கேள்வி கணக்கு கேட்க முடியாது என்று வாழ்ந்தவர்கள் கியாமத்துடைய நாளையில் இந்த நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். மறுமுனை ரசூலுல்லாஹ் கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாளையில் சில மனிதர்கள் வருவார்கள். அந்த மனிதர்களுடைய கரண்டை கால் வரையில் சிலர்கள் வேர்வையினால் தாண்டப்பட்டிருப்பார்கள், இன்னும் சிலர்கள் தன்னுடைய முழங்கால் வரை, இன்னும் சிலர்கள் தன்னுடைய இடுப்பு வரை, இன்னும் சிலர்கள் தன்னுடைய தோல் புஜம் வரை, இன்னும் சிலர்கள் முழுமையாக வேர்வையினால் நாட்டப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சில மனிதர்களை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அர்ஷுடைய நிழலின் மூலமாக அவர்களுக்கு நிழல் கொடுப்பான். அல்லாஹுடைய அரிசின் மூலமாக நிழல் கிடைக்கக்கூடியவர்கள் 7 பேர். அதில் ஒரு மனிதர் யார் என்று கேட்டால், யாருமே இல்லாத சந்தர்ப்பம், தனியாக அமர்ந்திருக்கிறார், அவருக்கு பல பாவத்துடைய சந்தர்ப்பங்கள் இருந்த சந்தர்ப்பம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் உள்ளத்துடைய பயிற்சியின் உச்சகட்டம், அல்லாஹ் என்னைய பார்க்கிறான் என்ற பயிற்சியின் உச்சகட்டம். அவர் என்ன செய்கிறார் என்றால், அவருடைய உள்ளத்தால், அவருடைய கண்ணினால் அல்லாஹுடைய பயத்தின் காரணமாக ஒரு துளி கண்ணீர் வடிய ஆரம்பிக்கும். எந்த ஒரு பெரிய அமலும் செய்யல. அவர் செஞ்சது என்னது? அல்லாஹுடைய பயத்தினால் ஒரு துளி கண்ணீரே வடிக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம் என்னவென்றால், அவருக்கு அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில அல்லாஹுடைய சிம்மாசனத்தின் நிழலை அல்லாஹ் அவருக்கு வழங்குறார். ஏன் காரணம் என்று கேட்டா, வாழக்கூடிய கட்டம் பயிற்சி எடுத்தார், தக்வாவுடன் வாழ்வதற்கு பயிற்சி எடுத்தார். வாழக்கூடிய கட்டத்தில் பயிற்சி எடுத்தார், அல்லாஹ் என்னைய பார்க்கிறான் என்ற பயிற்சி எடுத்தார். அதனால் அல்லாஹ் அவருக்கு அவ்வளவு கண்ணியம் கொடுக்கிறான். மௌத்துடைய சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொண்டால், யாரு அல்லாஹுவை வாழக்கூடிய கட்டத்தில் அல்லாஹ் என்னைய பார்க்கிறான் என்ற பயிற்சியை எடுத்துக்கொண்டு வாழ்வாரோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்னவென்றால், அவருடைய மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் 70,000க்கும் மேற்பட்ட மலக்குமாரை பூமிக்கு மேலால் அனுப்பி அவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். அவருடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக வேண்டி மலக்குமார்கள் போட்டி போடக்கூடிய சந்தர்ப்பம். அவர் கொன்பைத்து வைக்கப்படக்கூடிய கபருடைய அந்த கபரை அல்லாஹ் ஒளிமயமான கபராக மாற்றி விடுவான். ஏனென்றால் யோசிப்போம், கபருடைய வாழ்க்கை யாருக்கும் கூற முடியாது, நான் கண்ணியமாகத்தான் இருப்பேன் என்பதாக கூற முடியாது. கபருடைய ஒரு முக்கியமான தன்மை உலமாக்கள் எழுதுகிறார்கள், யாரை கொன்பைத்து கபரில் வைத்தாலும் அந்த கபர் ஒரு அடியை அடித்து விட்டு தான் விரிக்கும். அதைத்தான் அந்த அந்த அடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது, சஹாபாக்களும் தான். அப்போ அந்த கபரில் வைத்து வைக்கப்படக்கூடிய மனிதருக்கு உதவக்கூடிய ஒரு அமல் பூமிக்கு மேல் ஐக்கியமாக இருந்தால் அல்லாஹுடைய பயம் மாத்திரம்தான். அந்த கபர் பூச்சிக்களுடைய வீடு, இருளின் வீடு, மண்ணுடைய வீடு. யாருக்கும் கூற முடியாது நான் ஏசி போட்டுருவேன், நான் என்னோட சொத்துக்களை கொண்டு போவேன். இல்லை, சம்பாரிச்சு அத்தனையும் வைத்துட்டு தான் போகணும். இன்றைக்கு பேர் அப்துல்லாவாக ஈக்கலாம், முஹம்மதாக ஈக்கலாம், மஹ்மதாக ஈக்கலாம். ஆனால் மௌத்தாப்பம் அடுத்த சந்தர்ப்பம் பேர் தான் முதலாவது கழட்டப்படும். மையத்து பேர் அவைகளெல்லாம் ஓரமாக்கியதன் பின்னால்
இவருக்கு அந்த சந்தர்ப்பங்களில் வெற்றியோனுமாக இருந்தால் வாழக்கூடிய கட்டத்தில் இவர் பயிற்சி எடுக்கணும் தன்னுடைய வாழ்க்கையில். அல்லாஹ் என்னைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் பார்த்து கொண்டிருக்கிறான், நான் எந்த ஒரு செயலை செய்தாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் எனக்கிட்ட கேள்வி கணக்கு கேட்கத்தான் போறான் என்ற பயிற்சியை யார் எடுப்பாரோ அவருக்கு நிச்சயமாக வெற்றி இருக்கிறது, அவருக்கு கண்ணியமான வாழ்க்கை இருக்கிற என்பதாக குர்ஆனும் ஹதீஸும் விளங்கப்படுது. நிச்சயமாக ஒரு முத்தகீனாக நாம் எவ்வாறு எம்மை பண்படுத்திக் கொள்வது என்ற விடயம் தொடர்பில் மிகவும் அழகான ஒரு தெளிவை வழங்கியிருந்தார். இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கிறது ஷேக் அவர்களே. அதாவது ஒரு தக்வாதாரி தன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்றார்கள், ஆனால் அந்த மாற்றம் கிடைக்கவில்லை. அவர்கள் ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்த பாவங்களின் மூலமாக அந்த மாற்றம் கிடைக்காமல் இருக்கலாம். இது குறித்து அவர் எவ்வாறான நடவடிக்கைகளை அடுத்த கட்டமாக எடுக்கலாம் அவருடைய தக்வாவை அதிகரித்துக் கொள்வதற்காக? நிச்சயமாக அவருடைய தக்வாவை அதிகரிப்பதற்காக வேண்டி அவருடைய பாவத்தினால் அவர் அந்த தக்வாவை அடைகிறார் இல்லை என்றதையும் விட நான் பார்க்கக்கூடியது என்னென்று கேட்டால், அவர் அதற்குண்டான சில அமல்களை வாழ்க்கையில் தவறு விட்டதினால் அவர் இன்னும் அடையல. நிச்சயம் அதுதான் உண்மை. அவர் சில அமல்களை செய்வாராக இருந்தால் முதலாவது அவர் செய்ய வேண்டியது அவருடைய வாழ்க்கையில் அவர் தௌபாவுடைய அமலை செய்யணும். என் வாழ்க்கையுடைய பாவம் நான் இந்த அளவுக்கு தூரமாக இருக்கிறேன் அல்லாஹ்வை விட்டு. அவர் தௌபாவை செய்துவிட்டு உறுதியோடு இருப்பாராக இருந்தால் நான் இதற்கு பின்னால் பாவம் செய்ய மாட்டேன் என்ற உறுதியோடு வாழ்வாராக இருந்தால் நிச்சயமாக அவர் தக்வாவுள்ள மனிதராக மாறிடுவார். அதே போன்று தான் அவருடைய ஹராமான உணவுகளை உட்கொள்றது வாழ்க்கை. ஐத்தான் நபி அவர்கள் கூறினார்கள், சில மனிதர்கள் அஷ்அஸ அக்பர யமுத் யதைஹி இலஸ்ஸமா, சில மனிதர்கள் மிச்சம் கஷ்டத்தோட மிச்சம் சிரமத்தோட துவாவுக்காக வேண்டி கையேந்துகிறார்கள். ஆனால் அவர்களை கையேந்தி அல்லாஹ் அல்லாஹ் என்று கெஞ்சுகிறார்கள். ஆனால் அவருடைய ஆடை ஹராம், உண்டிக்கக்கூடிய உணவு ஹராம், குடிச்சிக்கக்கூடிய பானம் ஹராம். இந்த நிலைமையில் அல்லாஹ் அவருக்கு ஒரு நாளும் பதில் அளிக்க மாட்டான். அதனால தக்வாவை அடைவதற்கு இவர் செய்ய வேண்டிய அமல்கள் ஆக பிரதானமானது இவர் ஹராத்தை விட்டும் தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும். ஹராமான உணவுகள் உண்றதாக இருக்கலாம், அல்லது உடுக்கிறதாக இருக்கலாம், அல்லது சிந்திக்கிறதாக இருக்கலாம். இப்படியாப்பட்ட எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் யாரு ஹராத்தை விட்டும் தன்னை காப்பாற்றி கொள்வாரோ நிச்சயமாக அவருக்கு தக்வாவுடைய வாயில் துறக்கப்படும், அவர் அல்லாஹ்வை நெருங்குவார். ஐத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல லஅல்லக்கும் தத்தகூன் என்ற நேரத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அதில் விளங்கப்படுத்துறது என்னன்னு கேட்டா, ரமதான்ல நீங்க ஹராத் விட்டு வாழ்ந்ததை போல உங்களுக்கு ஏனைய 11 மாதங்கள்லயும் வாழலாம். ஆனா எங்களோட முயற்சி எந்த அளவு இருக்குமோ, எங்களோட திறமை, எங்களோட ஆசை தேற்றம் எந்த அளவு இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த வாய்கள் துறக்கப்படும் என்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நிச்சயமாக தக்வா குறித்தும் தக்வாதாரிகள் குறித்தும், அதாவது முத்தகீன்கள் குறித்தும் பல விடயங்களை நாம் பார்த்திருந்தோம். இன்னும் ஒரு முக்கியமான கேள்வியும் இருக்கிறது. அதாவது தக்வாதாரிகளுக்கு, முத்தகீன்களுக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் எவ்வாறான பலன்கள் இருக்கிறது? இதனை குர்ஆன் ஹதீஸ் எவ்வாறு தெளிவுபடுத்துகிறது? நிச்சயமா தக்வாதாரிகளுக்கு பலவிதமான சிறப்புகள் குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் நாம் விளங்குகிறோம். அதில் ஆக முக்கியமான சிலதுகளை நாம் பேசலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் கூறுறான், நாம் இன்று உலகத்தில் பல மக்களுடைய அன்பை சம்பாதிக்க முயற்சி செய்கிறோம். இன்னருடைய அன்பு கிடைத்தால் நான் சந்தோஷம் அடைகிறேன், என்னுடைய இந்த நண்பருடைய அன்பு என்னை அடையுமாக இருந்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சாதாரணமாக உலகத்தில் மிகவும் பிரபல்யமான ஒரு மனிதர் இருக்கிறார் என்று நாம் எண்ணி அவருடைய அன்பை நான் அடைவதற்கு முயற்சி செய்து, ஆனால் அந்த அன்பு கிடைக்காமல் இருக்கலாம். கிடைத்தால் சந்தோஷப்படுவேன், இல்லாவிட்டால் நான் நஷ்டமடைந்து விடுவேன். ஆனால் அல்லாஹ் சொல்றான், யாரு தக்வா உள்ள மனிதராக இருப்பார பூமிக்கு மேலால், அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், யாரு பூமிக்கு மேல என்னை உண்மையான முறையில் பயந்து வாழுவாரோ, தக்வா உள்ளவராக மாறுவாரோ, முழு உலகத்தையும் படைத்து பராமரித்து முழு உலகத்துடைய எல்லா ஏற்பாடுகளும் உலகத்துடைய முழு மேனேஜ்மெண்ட்டையும் செய்யக்கூடிய அல்லாஹ் சொல்றான், என்னுடைய முஹப்பத் அன்பு அவர் மீது கடமையாகிவிடும். முதலாவதாக அல்லாஹ் தாரது அவருக்கு அல்லாஹுடைய அன்பை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து விடுறான் தக்வாதாரிக்கு. இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் தான் நாம் தேடக்கூடிய கண்ணியம். யாராக இருந்தாலும் உலகத்தில் விரும்புறது நான் கண்ணியமாக வாழணும், எனக்கு ஒரு கண்ணியம் கிடைக்கணும், 4 பேருக்கு முன்னால் நான் கண்ணியப்படுத்தப்படணும், என்ற பெயரை கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்னாரா மிகவும் நல்ல மனிதர் என்று அவர் என்னை பற்றி பேசணும். மூலம்
நாம் ஆசைப்படுறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு அந்த கண்ணியம் வேணுமா, அந்த சிறப்பு வேணுமா, மக்களுக்கு மத்தியில் நீங்கள் தான் கண்ணியமானவர் உங்களுக்கு அந்த உங்களுக்கு அந்த பேர் வேணுமாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அமல் தக்வா மட்டும்தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன் அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் மிகவும் கண்ணியமானவர் முழு படைப்பினங்களில். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹ் என்றால் படைப்பினங்களில் அல்லாஹ்விடத்தில் மிகவும் கண்ணியம் யாருக்கு என்று கேட்டார். அத்காக்கும் அல்லாஹுவை மிகவும் பயப்படக்கூடியவர்கள். யாருக்கு அல்லாஹுடைய பயம் உள்ளத்தில் பூர்த்தியாகிக்குமோ அவருக்கு அல்லாஹுடைய அதாவது அந்த கண்ணியம் கிடைக்கும் என்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மூணாவது தான், உலகத்தில் எனக்கு ஒருத்தர் என்னையோட இருப்பாராக இருந்தால் நான் விரும்பக்கூடிய ஒருத்தர், எனக்கு அவரின் மூலமாக பாதுகாப்பு கிடைக்கும், அவரின் மூலமாக என்ன பிரச்சனைகள் தீரும், அவரின் மூலமாக என்ன நிலைமைகள் சீராகும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ மஅல் முத்தகீன், யார் தக்வா உள்ளவராக இருக்கிறாரோ அவருடன் அல்லாஹ் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இருக்கிறான். பிரச்சனைகள் வரக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கலாம், அவருக்கு கஷ்டம் வரக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கலாம், அவருக்கு சிரமங்கள் உண்டாகக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கலாம், அல்லது பல சந்தர்ப்பங்களில் வாழ்க்கையில் என்ன நிலைமை வந்தாலும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ மஅல் முத்தகீன், நிச்சயமாக ஒரு தக்வாதாரியுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். அதே போன்று தான் உலகத்தில் இன்று நாம் கவலைப்படுறோம். எங்களுக்கு ஒரு விதமான பயத்தோடு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பங்கள் என்னுடைய அடுத்த வாழ்வாதார சிக்கல் எப்படி ஆகுமோ, ஏன்னா தொழிலுக்கு என்ன ஆகுமோ, ஏன்னா குழந்தைகளுக்கு என்ன ஆகுமோ என்ற பயமும் கவலையும் கலந்தவர்களாக நாம் பூமிக்கு மேல் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாரு அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், யாரு பூமிக்கு மேல அல்லாஹுவை பயந்து, அதாவது அல்லாஹ் தொடர்ந்தும் சொல்றான், அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், அல்லாஹுடைய அவுலியாக்கள், அல்லாஹுடைய நேசர்களுக்கு அல்லாஹ் கொடுக்காத 2 விதமான சோதனைகள் இருக்கிறது. அல்லாஹுடைய நேசர்கள், அல்லாஹ் ஒரு மனிதன் நேசிச்சுட்டான் என்ன இருந்தால் அவருக்கு அல்லாஹ் 2 விதமான பிரச்சனைகளை கொடுக்க மாட்டான் வாழ்க்கையில். ஒன்று, அவருக்கு அல்லாஹ் கவலையே கொடுக்க மாட்டான். இன்றைக்கு உலகமே டிப்ரெஷன் என்று சொல்லுது. உலகம் கூறக்கூடிய ஒரு பிரச்சனை தான் உலகத்துடைய சூசைட் அதிகரித்து கொண்டு போகுது உலகத்தில். ஆனால் மெயின் ரீசனாக உலகம் காட்டக்கூடிய டிப்ரெஷன். அவருக்கு கவலை, அவருக்கு அவருடைய சிந்தனைகளை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால் அவரை சூசைட்டுடைய நிலைமைக்கு போகிறார். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நான் யாரையாவது நேசிச்சனாக இருந்தால் அவர்களுக்கு நான் 2 விதமான பிரச்சனைகளை கொடுக்க மாட்டேன். ஒன்று, கவலையை கொடுக்க மாட்டேன், 2வது பயத்தை கொடுக்க மாட்டேன். ஆனால் இந்த அவுலியாவாக ஒருத்தர் மாறணுமாக இருந்தால், அல்லாஹ் என்னைய நேசிக்கணும் என்று நான் விரும்புகிறதாக இருந்தால், அல்லாஹ் சொல்கிற அடுத்த தன்மை என்கிட்ட வரணும். அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். என்ன தன்மை? ஒன்று, அல்லாஹ்வை ஈமான் கொள்வது 100க்கு 100. எனக்கு உலகத்தில் எந்த ஒன்றை கொண்டும் ஒன்று நடக்க மாட்டாது, அல்லாஹ்வினால் மாத்திரம்தான் முழு உலகமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை உள்ளத்தில் வாரதோட, நான் எங்கிருந்த போதிலும் சரி, யாரோடு இருந்த போதிலும் சரி, எவ்வளோ பெரிய இடமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தனிமையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான். 100க்கு 100 பாவத்துடைய சந்தர்ப்பம் வாயில் துறக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் நினைக்கிறார், அல்லாஹ் என்னைய பார்க்கிறான், நான் இந்த பாவத்தை விட்டும் என்னை தடுக்கணும் என்று நினைத்து ஒருத்தர் பாவத்தை தடுத்து கொள்வாராக இருந்தால் இவரும் நிச்சயமாக அல்லாஹுடைய நேசராக மாறுவார் என்று குர்ஆன் வாதா தந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று தான் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இன்னொரு பாக்கியம் தான், அவருக்கு நினையாத புறத்தில் அவருக்கு அல்லாஹ் ஒரு ஆச்சரியமான அறிவை கொடுப்பான் என்பதாக குர்ஆன் வாதா தருவது. அல்லாஹ்வை பயப்படக்கூடியவருக்கு அல்லாஹ் ஆச்சரியமான ஒரு அறிவை, நாலேஜை, டேலண்டை கொடுப்பான் என்பதாக குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் குர்ஆன் அதையும் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தத்தகுல்லாஹ் யஜ்அல் லஹு ஃபுர்கானா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்தீங்களாக இருந்தால் உங்களுக்கு நாங்கள் படிப்புடைய வாசலை திறந்து தந்துடுவோம். அல்லாஹ் அதே சூரா பக்ராவில் கூறுகிறான், வத்தகுல்லாஹ் வ யஅல்லிமுகுமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்க, அல்லாஹ் உங்களுக்கு படித்து தருவான். சில கட்டங்களில் நாங்கள் படிச்சுட்டு இருப்போம், ஆனால் சில விஷயங்கள் என்னால் விளங்கி கொள்ள முடியாமல் இருக்கும், விளங்குறதுக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் இவர் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மனிதராக இருந்தார்,
இவர் அல்லாஹ்வுடைய சிந்தனை உள்ள ஒரு மனிதராக, ஒரு மாணவராக அல்லது யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பயத்தோடு இருந்தார் என்றால் அல்லாஹ் அவருக்கு அதை விளங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கப்படுத்தி கொடுப்பார். ஆம் ஷேக் அவர்களே, தக்வாதாரிகளுக்கு இவ்வுலகிலும் மறு உலகிலும் எவ்வாறான கண்ணியங்களை இறைவன் கொடுக்கிறான் என்பது தொடர்பில் பேசியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். நிச்சயமாக நாம் பார்த்தோம் கடைசியாக, அதாவது அல்லாஹ் அவருக்கு நினையாத புறத்தில் அவருடைய அறிவுடைய வாயில்களை தொடர்ந்து கொடுத்துருவான். தக்வா உள்ளவராக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்துக்குள்ள தக்வா அல்ல, விளங்குதில்லை, நான் இப்போ இந்த பாடம் விளங்குறதுக்காக வேண்டி தௌபா செய்கிறேன், இந்த தௌபாவுக்கும் இந்த தக்வாவுக்கும் வாயில் துறப்பட மாட்டாது. எப்போ வாயில் துறப்படும் என்றால், நான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எனக்கு என்ன வந்தாலும் சரி அல்லாஹுடைய பயமுள்ளவராக இருந்தால் பெரியோரு கணக்கு செஞ்சுட்டு இருப்பார். ஒரு இடத்துல முட்டும் வந்து பல நாட்கள் போகலாம், ஆனால் ஒரு சந்தர்ப்பம் வரும், அந்த கணக்குக்குண்டான முடிவை உலகத்தில் கண்ட ஒரு மனிதர் இவராக இருப்பார். எதன் காரணமாக என்றால் அவருக்கு அல்லாஹுடைய பயம் அவருடைய உள்ளத்தில் இருந்ததின் காரணமாக அல்லாஹ் கொடுத்த பாக்கியம். அதே போன்று தான் உலகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகமே இல்லாத ஒரு புக் என்றால், ஒரு வேதம் என்றால் குர்ஆன் மாத்திரம்தான். அப்போ அல்லாஹ் சொல்றான், தக்வா உள்ள மனிதருக்கு நான் அடுத்த கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? அவருக்கு நான் குர்ஆனை சிந்திக்கக்கூடிய, குர்ஆனை விளங்கக்கூடிய ஆற்றலையும் நான் கொடுப்பேன். குர்ஆன் அவருக்கு லேசாக விளங்கும். குர்ஆன் அவருக்கு விளங்கப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் அந்த குர்ஆனை லேசாக விளங்கிடுவார். அந்த குர்ஆன் அவருடைய உள்ளத்தில் லேசாக பதிவாகிரும். குர்ஆனை லேசாக பாடமாக்குவார். ஒன்றும் காரணம் இல்லை, இவருடைய தக்வா மாத்திரம் தான் காரணம் என்பதாக குர்ஆன் விளங்கப்படுத்துது. அதே போன்று தான் நாம் இன்று யாருடைய இரக்கத்தை அடைவதற்கு முயற்சி செய்கிறோம். எனக்கு இன்னாருடைய இரக்கம் கெடுத்து விட்டால் அல்லது இன்ன பெண்ணுடைய இரக்கத்தை நான் அடைந்து விட்டால் நான் எவ்வளவு திருப்தி அடைகிறேன். ஆனால் அல்லாஹ் சொல்றான், வரஹ்மதி வசிஅத் குல்ல ஷை ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன். அல்லாஹ் சொல்றான், ஏண்ட ரஹ்மத் அல்லவா உலகத்தில் ஆக விசாலமானது என்ற ரஹ்மத் மாத்திரம்தான். ஏண்ட ரஹ்மத்தை எவ்வளவு தூரம் என்று கேட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களை பார்த்து, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அதாவது ஒரு சந்தையில் தேடி திரிகிறாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த தாய் தன்னுடைய குழந்தையை கண்டதுடன் அந்த தாய் தன்னுடைய குழந்தையை எடுத்து அனைத்து முத்தமிடுறாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிடம் கேட்டார்கள், என் அருமை தோழர்களே, இதோ இந்த பெண்மணி தன்னுடைய குழந்தையை நெருப்பில் வீசுவாளா? சஹாபாக்கள் கூறினார், யா ரசூலல்லாஹ், இந்த பெண்மணி மாத்திரமல்ல யா ரசூலல்லாஹ், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தாயும் தன்னுடைய குழந்தைகளை நெருப்பில் வீச மாட்டார் என்பதாக கூறிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த தாயை விடவும் 70 மடங்கு தன்னுடைய அடியார்கள் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், ஏண்ட இரக்கத்தை நான் யாருக்கு கடமையாக்கி இருக்கிறேன் என்று கேட்டா, என்னுடைய இரக்கம் ஒரு சமூகத்தினருக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார் என்று கேட்டா, அவர்கள் நிச்சயமாக அவர்கள் தக்வா உள்ளவர்கள், அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்கள், அல்லாஹுடைய சிந்தனையுடன் வாழக்கூடியவர்கள் தான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் வழங்கப்படுத்துகிறான். இன்னொன்று தான், உலகத்தில் ஒரு மனிதர் அமல் செய்து கொண்டே இருக்கிறார், அவருக்கு தேவையான எல்லா அமலையும் செய்கிறார். அமலுடைய விடயத்தில் அவரிடத்தில் எந்த ஒரு குறையும் கிடையாது, அந்த அளவு அமல் செய்கிறார். ஆனால் அவருடைய அமல் கபூலாக மாட்டாது. அவருடைய அமல் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் கபூல் ஆகாது. எதுவரையில் என்று கேட்டால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் அமல்களை கபூல் செய்கிறதாக இருந்தால் அது தக்வாதாரிகளிடத்திலிருந்து மாத்திரம்தான் அல்லாஹ் கபூல் செய்வான். தக்வா தன் ஆரம்பத்தில் கூறியதை போன்று உள்ளம் சம்பந்தப்பட்டது. உள்ளத்தில் எந்த எண்ணத்துடன் அமலை செய்வாரோ அந்த எண்ணத்தை வைத்து அல்லாஹ் அவருடைய அமலை கபூல் செய்வான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் வழங்கப்படுத்துகிறார். அப்படி என்றால் உள்ளத்தில் ஈக்கக்கூடிய அந்த எண்ணத்தை பொறுத்து தான் இவருடைய அமல்கள் கபூல் ஆகும். அப்போ இவர் தக்வா உள்ளவராக இருந்தால், அல்லாஹுடைய பயமுள்ளவராக இருந்தால், அல்லாஹுடைய சிந்தனை உள்ளவராக இருந்தால் அவரை அல்லாஹ் மிச்சம் கண்ணியப்படுத்துவான், அமல்களை ஏற்றுக்கொள்வான். அதே போன்று தான் உலகத்தில் மனிதர்கள் 3 விதமான தேவைகளுக்காக வேண்டி தன்னுடைய நேரங்களை செலுத்துகிறார்கள். ஒன்று தன்னுடைய ரிஸ்குடைய தேவை, அதாவது தான் உண்ணக்கூடிய உணவுக்காக வேண்டி தன்னுடைய குடும்பம் உண்வதற்காக வேண்டி முயற்சி செய்கிறார். 2வது அவர்களுடைய ஆடையுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்கிறார்.
மூணாவது விடயம்தான் தான் வசிப்பதற்கு ஒரு வீடுண்டு வேணும், தனக்கு ஒரு வசிப்பதற்கு ஒரு வீடுண்டு வேணும், அழகான வீடுண்டு ஏற்பாடு செய்வதற்கு முயற்சி செய்கிறார். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அல்லாஹ் சொல்றான், யாரு وَمَن يَتَّقِ اللَّهَ, யாரெல்லாம் அல்லாஹ்வை, அல்லாஹ் யாரென்று சொல்லல, யாரெல்லாம் அல்லாஹ்வை உண்மையான முறையில் பயப்படுவார்களோ, يَجْعَل لَّهُ مَخْرَجًا, அவருடைய கஷ்டங்களிலிருந்து, அவருடைய இன்னல்களிலிருந்து, அவருடைய பிரச்சனைகளிலிருந்து அவருக்கு அல்லாஹ் வெளிவரக்கூடிய வாயல்களை திறந்து கொடுப்பான். அது மாத்திரம் கிடையாது, وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ, அவர் நினைக்கிறது என்னது, நான் இன்ன வேலையை செய்தால் அல்லது நான் இன்ன விடயத்தில் ஈடுபட்டால் தான் என்னுடைய தேவை பூர்த்தியாகும், என்னுடைய ரிஸ்க் பூர்த்தியாகும் என்று. ஆனால் அல்லாஹ் சொல்றான், தக்வா உள்ள மனிதராக நீங்கள் வாழ்ந்தீங்களாக இருந்தால் உங்களோட எண்ணம் எவ்வாறோ அதே போன்று நாங்கள் உங்களுக்கு நீங்கள் நினையாத புறத்தில் உங்களோட ரிஸ்கை நாங்கள் உங்களோட காலடியில் கொண்டாந்து சேர்ப்போம் என்பதாக அல்லாஹ் வாதா தரான். இன்னொரு படித்தர மேலாக அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் எந்த அளவுக்கு தக்வா உள்ள மனிதர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுறான் என்று கேட்டால் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அவர்களுடைய பாவத்தை மன்னித்து நன்மைகளுக்கு மகத்தான கூலிகளை வழங்கணும் என்பதாக குர்ஆன்ல கூறுகிறார். அல்ல அதை எவ்வாறு கூறான்னு கேட்டா, وَمَن يَتَّقِ اللَّهَ يُكَفِّرْ عَنْهُ سَيِّئَاتِهِ وَيُعْظِمْ لَهُ أَجْرًا. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாரெல்லாம் அல்லாஹ்வை பயந்து பூமிக்கு மேலால் வாருவாரோ, யுகஃபிர் அன்ஹு ஸய்யிஆத்திஹி, அவருடைய எல்லா விதமான பாவங்களை நாங்கள் மன்னிப்போம், வயுஅதிம் லஹு அஜ்ரா, அவருடைய கூலிகளுக்கு நாங்கள் மகத்தான எண்ணிலடங்காத கூலியை வழங்குவோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல வாதா தரான். அதே போன்று தான் அல்லாஹ் கூறுகிறான், உலகத்துடைய வாசல், பரக்கத்துடைய வாசல் திறக்கப்படணுமா, உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அதே போன்று பிரச்சனைகள், நீங்கள் முன்னோக்கக்கூடிய நோய்கள், நீங்கள் முன்னோக்கக்கூடிய எல்லா விதமான சோதனைகளுக்கும் உங்களுக்கு முடிவோணுமாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். யாராவது ஒரு மனிதர், வலவ் அன்ன அஹ்லல் குரா, ஒரு ஊருவாசிகள், ஒரு சமூகத்தினர்கள், ஆமனு வத்தகவ், ஈமான் கொண்டு அவர்கள் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறார்கள். அல்லாஹ் ரெண்டு விடயத்தை இங்கு குறிப்பிடுகிறான். ஒன்று ஈமான் கொண்டு இருக்கிறார், இரண்டாவது அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் கூறுகிறான், லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியுடைய பரக்கத் செய்யப்பட்ட வாயல்களை நாம் அவர்களுக்கு திறந்து கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஅதா தந்து கொண்டிருக்கிறான். ஆக துனியாவுடைய எல்லா கைர்களும், அதே போன்று மௌத்துக்கு பின்னால் இவருடைய வாழ்க்கையுடைய வெற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தக்வாவில் வாழ்வதில் மாத்திரம்தான் வைத்திருக்கிறான். எப்பொழுது ஒரு மனிதர் தக்வாவை அடைவதற்கு முயற்சி செய்யாமல், தக்வாவை உண்மையான முறையில் அடையாமல் அவர் வாழ்வாராக இருந்தால் அவர் எவ்வளவு சம்பாதிக்கலாம், அவர் எவ்வளவு முயற்சி செய்யலாம், ஆனால் ஒரு விதமான டிப்ரெஷனான வாழ்க்கை, ஒரு விதமான சோர்வான வாழ்க்கை, ஒரு விதமான கவலையான வாழ்க்கையில் தான் வாழ்க்கையை சென்று கொண்டிருக்கும். அவர் எவ்வளவோ முயற்சி செய்வார், எவ்வளவெல்லாம் பாடுபடுவார், யார் யாரிடத்திலேயோ போய்த்து தன்னுடைய தலைவலியை கூறுவார். ஆனால் குர்ஆன் சொல்லக்கூடிய மறந்து என்னன்னு கேட்டால், உண்மையான தக்வாதாரியாக வாழ்ந்தோமாக இருந்தால், உண்மையாக அல்லாஹ் பயந்து 100க்கு 100 அல்லாஹ் கூறிய முறையில் வாழ்வோமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் அவர் வெற்றியை காணுவார். அவருடைய குடும்பத்துக்கு தக்வாவை ஏவுகிறார், அவருடைய குழந்தைகளுக்கு தக்வாவை பற்றி சொல்கிறார். ஒரு தக்வா உள்ள மனிதர், அல்லாஹுடைய பயமுள்ள ஒரு மனிதர் என்ன தெரியுமா செய்வார், அவருடைய குடும்பம் சகிதம் அவர் உட்கார்ந்து அல்லாஹிடத்தில் தன்னுடைய பிரச்சனையை முன்வைக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறுவார். எப்போ அல்லாஹுடைய பயம் இல்லாமல், அல்லாஹுடைய சிந்தனை இல்லாமல் வாழ்வாரோ, இந்த சந்தர்ப்பத்தில் பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் அவர் தடமாற்றத்தை அடைவார், அவர் கஷ்டத்தை அடைவார், இன்னல் அடைந்து இந்த நேரத்தில் தான் ஒரு டிப்ரெஷனுடைய லெவலுக்கு போகிறது. அதனால தான் குர்ஆன் சொல்லுது, நீங்கள் தக்வா உள்ள மனிதராக மாறுங்க. அந்த பயிற்சி எடுக்கிறதுக்காக கண்ணியமான உயர்வான ஒரு மாதத்தில் நாம் இருக்கிறோம். இந்த மாதத்தில் நாம் பயிற்சி எடுக்காவிட்டால் வேறு எந்த ஒரு மாதத்தில் நாம் பயிற்சி எடுக்க மாட்டோம். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல அந்த ஆயத்தை முடிக்கக்கூடிய நேரத்தில் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாறணும் என்றதுக்காக வேண்டித்தான் நாங்கள் ரமதானை தந்திக்கிறோம் தான் அல்லாஹ் தந்திக்கிறோம். இன்று ரமதான் லீக்கிறோம், ஆனால் அடுத்த ரமதான் ஆரோக்கியமாக இப்போமா, ஹயாத்தோடு இப்போமா ஒன்றும் கூற முடியாது. அதனால் ஈக்கக்கூடிய ரமதானை நாம் முக்கியமாக அதை நாம் பயிற்சி எடுத்து அந்த தக்வாவை அடைந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்கு நாம் முயற்சி செய்கிறது எங்களோட கடமையாக இருந்து கொண்டு இருக்கிறது.
இதுவரையிலும் தக்குவா குறித்தும் தக்குவாதாரிகள் எப்படி இருப்பார்கள், தக்குவாதாரிகளாக நாம் எம்மை எவ்வாறு உருவாக்கி கொள்ள முடியும் என்பது குறித்தெல்லாம் பல விடயங்களையும் அழகான முறையில் எமக்கு தெளிவுபடுத்தியிருந்தார் அஷேக் சியாத் அஸ்ஹரி ரில்வானி அவர்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தயாரிப்பாளர் அஃபானுக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் MSM அசார்டீன். இன்னும் ஒரு ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.